பேரு ஹிரோஷி நொஹாரா. நான் ஃபுட்டபால் ஷோஜி சேல்ஸ்ல மேனேஜரா இருக்கேன். இதான் என் கார்டு. ஷின்சான் நொஹாரா, நான் எங்க ஸ்கூலோட சீஃப் கமாண்டர். என்ன கார்டு கேம் விளையாடிட்டு இருக்கீங்களா? நீங்க யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, உங்க கம்பெனி என்ன வேலை செய்யுது? இது ஒரு வித்தியாசமான ஆர்கனைசேஷன். சூப்பர் நேச்சுரல் பவர் பத்தின தகவல் எல்லாத்தையும் சேகரிச்சு அதை கண்ட்ரோல் பண்ற வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். சரி, உங்க சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ்க்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அது ரொம்ப பெரிய கதை, ஆனா சொல்லிதான் ஆகணும். சாப்பிடுவேன். ஐடியா ஒன்னும் அவ்வளவு மோசமா இல்ல. இந்த கதை ஆரம்பிச்சது சரியா 10 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த நேரத்துல யூரோப்போட இடிபாடுகள்ல சில பேப்பர்ஸ் எங்களுக்கு கிடைச்சது. அத படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது எல்லாமே எதிர்கால கணிப்புகள். நாஸ்ட்ரோடாமஸோடது. அது ஒரு விடுகதை மாதிரி இருந்தது. அதுக்கு விடைய கண்டுபிடிச்சது லூசுத்ரோ தாமஸ். நாஸ்ட்ரோடாமஸோட மறுஜென்மனும் அவரை தானே சொல்லிக்கிறாரு. விசித்திரமான பேரா இருக்கே. இந்த எதிர்கால கணிப்பெல்லாம் கொஞ்சம் விசித்திரமா இருந்தது. எந்த வருஷம் 2023 நேர்கோட்ல வருதோ அந்த வருஷத்துல 2 வெளிச்சங்கள் பூமியில வந்து மோதும். என்ன 2023? அது இந்த வருஷம் தானே? ஒன்னு சிகப்பு வெளிச்சம், அதே மாதிரி இன்னொன்னு நீல நிற வெளிச்சம். நீல நிற வெளிச்சம் நல்லதுக்கு, சிகப்பு கலர் வெளிச்சம் கெட்டதுக்கு. அது அதை சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே அழிக்கிற சக்தி உடையது. உலகத்தையே தீ வச்சு கொளுத்தக்கூடியது. இந்த உலகத்தை அழிவுல இருந்து நாங்க காப்பாத்தணும், அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்காக ஒரு மிஷன்ல நாங்க கிளம்பிட்டோம். ஆனா நீங்க இங்க வந்து எங்க நிம்மதியை கெடுத்துட்டீங்களே. சாப்பாட்டு நேரத்துல வந்ததுக்கே நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்களே. இந்த உலகத்துக்கு ஆபத்து ஏற்பட்டு பெரிய ஆட்டம் காணுச்சுன்னா என்ன நடக்கும்? எப்படி இருந்தது என் நீங்க டான்ஸ்? ராத்திரி ஏதோ கெட்ட கனவு கண்டுட்டு இங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க பல வருஷங்களா சோலார் சிஸ்டத்தை கவனிச்சிட்டு இருக்கோம். நேத்து ராத்திரி 2 வெளிச்சங்கள் பூமியை நோக்கி வந்ததை நாங்க பார்த்தோம். அந்த 2 வெளிச்சங்களும் சாதாரண வெளிச்சங்கள் கிடையாது. அது இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய வெளிச்சங்கள். என்ன சொல்றீங்க? உலகத்தை காப்பாத்துறதுக்காக நான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு எனக்கு தோணுது. நாங்க கண்டுபிடிச்சதுல ஒரு வெளிச்சம் டோக்கியோவோட சிம்போஷி ஸ்டேஷன் பக்கத்துல விழுந்திருக்கு. ஒரு விசித்திரமான வெளிச்சம் அவர் மீது விழுந்தது. அதன் பின் அவர் யார் கண்ணிலும் படவில்லை. போலீஸ் கூறியதன்படி அந்த வெளிச்சம் வேகமாக இருந்தது. அவருடைய பெயர் மிட்சுஹிரியா. அவருடைய வயது 30. திருட்டையும் சேர்த்து அவர் மீது பல குற்றங்கள் உள்ளது. அவரை தொடர்ந்து தேடிக்கொண்டு வருகிறார்கள். அட, இந்த பையன் எனக்கு தெரியுமே. இவன் மேலதான் அந்த வெளிச்சம் விழுந்தது. இப்ப இவன் நினைச்சானா இந்த உலகத்தையே அழிக்க முடியும். அப்ப நீங்க இங்க என்ன பண்றீங்க? எங்களை பார்ட்டி பண்ண விடுங்க, போய் அவனை புடிங்க. ஆனா கூட வந்த இன்னொரு வெளிச்சம் எங்க விழுந்ததுன்னு தெரியுமா? அது இந்த வீட்டை நோக்கி தான் வந்தது. அந்த வெளிச்சம் யார் மேல பட்டுச்சோ அவங்க தான் இந்த அழிவுல இருந்து காப்பாத்தணும். அது என்கிட்ட கூட. இவன் நம்மள காப்பாத்த போறானா? தங்கச்சிக்கிட்ட இருந்து பொம்மைய புடுங்க தெரியல, இவங்க இந்த உலகத்தை காப்பாத்த போறான். அந்த வெளிச்சத்தோட பவர் பத்தி உங்களுக்கு தெரியாது. அவனால இப்ப நிறைய விஷயங்களை பண்ண முடியும். எனக்கு என்னமோ உங்ககிட்டயும் சில பவர்ஸ் இருக்குன்னு தோணுது. அதாவது காலி பாக்ஸ்ல இருந்து புறாவை எடுக்கிறது, தொப்பில இருந்து முயல் எடுக்கிறது. ஸ்கூல்ல இருந்து நான் இந்த மாதிரி நிறைய மேஜிக் ஷோஸ் பாத்துருக்கேன் தெரியுமா? என்ன பண்ணீங்க? மேஜிக்க வச்சு உங்களை என்னால புறாவா மாத்த முடியும், முயலாவும் மாத்த முடியும். ஸ்போர்ட்ஸ் டேல இப்படிதானே ஏதோ நடந்துச்சு. புரி புரி.